ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பாக உருவாகி பின்னர் ஒரு தேசிய கட்சி என்ற ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்தித்தது ஆம் ஆத்மி. இன்று ஆம் ஆத்மியின் அமைச்சராக இருந்த சஞ்சய் சிங், துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை இந்த கைது நடவடிக்கை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. தலைநகர் டெல்லி உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நம்மிடையே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இணைப்பில் வந்து தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பாலகிருஷ்ணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் நீண்ட நாட்களாகவே அந்த கட்சிக்கு ஒரு தலைவலியை தந்திருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்களுடைய பார்வை. இது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தினுடைய அராஜகத்தினுடைய உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்திய நாட்டில் ஒரு ஜனநாயக ஆட்சி முறை, பாராளுமன்ற ஆட்சி முறை என்பதையெல்லாம் கடந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை ஏற்பட்டு விட்டதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டு, தேர்தல் நோட்டிபிகேஷன்லாம் வெளியிடப்பட்டு, நாமினேஷனும் துவங்கப்பட்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில் முதல் கட்ட தேர்தலுக்கு ஒரு டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவருமா இருக்கிற கெஜ்ரிவால் அவர்களை இன்றைக்கு சிறையில் கைது செய்து இருப்பது என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது பாஜக அரசாங்கம் ஒரு வெறிகொண்டு விட்ட அரசாங்கமாக மாறிவிட்டது என்பதை தான் எடுத்து காட்டுகிறது. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய 2 அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இவரை கைது செய்வதற்கு பல கட்ட முயற்சிகள் எடுத்தும் தோற்று போயிருக்கிற சூழ்நிலையில் கடந்த 19ஆம் தேதி கூட 18ஆம் தேதி கூட அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிமன்றமே அவரை ஜாமீனில் வெளியிட்ட பிறகு இப்போது அதிரடியாக இவரை கைது செய்திருப்பது எந்த சட்ட குறைந்தபட்ச நடைமுறையும் பின்பற்றாமல் மோடியினுடைய தன்னுடைய சொந்த நலனை மட்டுமே முன்னிறுத்துகிற ஒரு தனி மனிதருடைய ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மாறி இருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மத்தியில இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லை, காபந்து சர்க்கார் தான் இன்னைக்கு இருக்கிறது. காபந்து சர்க்காராக இருக்கிற ஒரு அரசு தன்னுடைய கையில இருக்கிற இடி, வருமான வரித்துறை போன்றவர்களை பயன்படுத்தி இப்படி ஒரு அரசியல் இப்படி கைது செய்திருப்பது ஒரு அரசியல் பித்தலாட்டம், ஒரு அரசியல் மோசடி. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வீட்டுல, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல கைது செய்யப்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் அதிமுக கூட்டணி இருக்குமா இல்லாதாங்கிற பிரச்சனை தெரிந்த ஒரு சூழ்நிலை, கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகு அவர் மீது இன்றைக்கு ரெய்டு நடத்தப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், இன்று வரையில் ஜாமீன்ல கிடைக்கல. ஆகவே எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்படி முதலமைச்சர்கள் என்று கூட பார்க்காமல் கைது செய்வதெல்லாம் ஒரு அராஜகத்தினுடைய உச்சம், ஒரு சர்வாதிகாரத்தினுடைய வெறிகொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எடுத்துக்காட்டுதுன்னா பாஜக ஒரு பயங்கரமான தோல்வியை சந்திக்க போவது என்கிற அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் தான் எதை செஞ்சாலாவது பித்தம் தெரியாதா என்கிற முறையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் மேலும் பாஜகவை ஒரு அதல பாதாள தோல்விக்கு தள்ளுமே தவிர இதனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எந்த பலனும் கிட்ட போவதில்லை என்பதுதான் நான் அழுத்தமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பையும் மக்கள் மத்தியில் பாஜகவுடைய செல்வாக்கு பெரிய வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு பாலகிருஷ்ணன், தேர்தல் நெருங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் ஊழல் புகார்ல. இது ஒரு பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கலையா உங்க கூட்டணிக்கு? இல்ல, இது பின்னடைவே இல்லை. இது இப்படியான நடவடிக்கை தான். இப்ப அதாவது மோடி அரசாங்கம் ஒரு சர்வாதிகார அரசாங்கம், ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் செயல்பட விடாத அரசாங்கம் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது மேலும் மேலும் நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. மக்களே பாக்குறாங்களே, தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்ட சூழ்நிலையில இன்னைக்கு போய் அவசரமா ஒரு ரெய்டு நடத்தி கைது பண்றாங்கன்னா இந்த அரசாங்கத்தை பத்தி இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஆத்திரமும் கோபம் தானே அதிகரிக்கும். எப்படி இதனால எதிர்கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்? எதிர்கட்சிகள் முன்னை விட இன்னும் கம்பீரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும். மக்களோட ஆதரவு இதற்கு பெருகும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கு நிலைமை. டெல்லியே இன்னைக்கு மிகவும் பதற்றமாக இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.
நன்றி திரு பாலகிருஷ்ணன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.